ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நெறைய நர்சஸ் வந்து என்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பிரதர் நான் வந்து பி2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனா இன்டர்வியூ இன்னும் எனக்கு கண்டக்ட் பண்ணவே இல்ல. நான் ஜெர்மனிக்கு வர எவ்வளோ நாள் எடுக்கும் பிரதர்? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எங்களோட ஏஜென்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒழுங்காவே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க பிரதர். எவ்வளோ நாள் எடுக்கும்னு சொல்லி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இது உங்களுக்கான வீடியோ தான். ஆக்சுவலா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றது தான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட். நமக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கிடைக்கும். அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கிடைச்சோனே என்ன பண்ணணும், நம்மளோட சர்டிஃபிகேட் வந்து அட்டஸ்டேஷன் போணும். விஎஃப்எஸ் அதாவது எங்க ஜெர்மன் கன்சல்டேட்டுக்கு போய் நம்ம சர்டிஃபிகேட் வந்து குடுப்போம். ஒரிஜினல்ஸ் எல்லாமே. அது என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். அட்டஸ்டேஷன் போவீங்க. அட்டஸ்டேஷன் போனதுக்கப்புறம் உங்க சர்டிஃபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி ஜெர்மனி நீங்க எந்த ஸ்டேட்ல உங்களுக்கு வேலை கிடைச்சோ அங்க அனுப்பி விடுவாங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து உங்களோட நீங்க இந்தியால நர்சிங் படிச்சது வந்து ஜெர்மனில வந்து அப்ளிகபிளான்னு சொல்றதுக்கு தான் ஒரு பார்ஷியல் ரெகக்னிஷன் டைல் வைஸா அனர்க்கணும்னு சொல்லி ஒண்ணு அப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ஒரு €100 இல்ல டூ €150 தான் வரும் இந்த அப்ளிகேஷனுக்கு. இதான் வந்து இம்பார்ட்டன்ட். இது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் விசா ப்ராசஸ். இது வந்து ஒரு டிபெண்டிங் ஆன் ஸ்டேட்ட பொறுத்து வந்து இந்த இது டைம் எடுக்கும். மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டூ 3 மாசம் வந்து ஆகும். இதான் வந்து உங்களுக்கு ஒரு டைமே. ஒரு பெரிய டைம் என்னன்னா, நீங்க வந்து பார்ஷியல் ரெகக்னிஷன் வந்து ஜெர்மனி கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிறது. இதான் ஒரு பெரிய ஒரு தலைவலி. நீங்க அந்த பார்ஷியல் ரெகக்னிஷன் கிடைச்சிருச்சுன்னா, அவ்வளோதான் உங்களுக்கு ஈஸி ப்ராசஸ் தான். அடுத்து உங்க எம்ப்ளாயர் பண்றது தான் மேக் இட் ஜெர்மனி. ஜஸ்ட் இந்த ஜாப் ஜஸ்ட் வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். அதாவது நீங்க பி2 முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, 6லருந்து 8 மாசம் கம்பல்சரி தேவைப்படும். இது வந்து நான் வந்து ஒரு ஒரு தோராயமா தான் சொல்றேன். 1 வருஷம் கூட ஆனாலும் ஆகலாம். அது வந்து நீங்க உங்க ப்ராசஸ பொறுத்து இருக்கு. யாராவது கன்ஃப்யூஷன்ல இருந்தீங்கன்னா, நான் பி2 முடிச்சிருக்கேன் பிரதர் எனக்கு எப்படி தெரியலன்னு சொல்லி கன்ஃப்யூஷன்ல இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாரி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூஸ் auf Wiedersehen, guys.